கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விழிப்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இந்த உலகிலே வாழுகிற ராஜாவானாலும் சரி, ரவுடியானாலும் சரி, நல்லவன் ஆனாலும் சரி, கெட்டவன் ஆனாலும் சரி, வாழ்வதை விட வீழ்வதிலே பெரும் பங்கு அவனுடைய நண்பர்களினாலே, அவர்களுடைய துரோகத்தினாலே தான் வீழ்ந்து போகிறார்கள் அல்லது அழிந்து போகிறார்கள். பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக, தன் சுயநலத்திற்காக எத்தனையோ நண்பர்களின் நட்பு துரோகமாக மாறிவிடுகிறது. பாருங்க, 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் அனாதைகள். இருவரும் சிறு வயது முதல் கொண்டு அனாதை விடுதியிலே படிக்கின்ற போது ஆரம்பித்தது இவர்களின் நட்பு. படிப்பை இருவரும் சிறப்பாக படித்தார்கள், மேல் படிப்பை முடித்தார்கள். இருவரும் இணைந்து ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். அது உயர்நிலை பள்ளியாக வளரத் தொடங்கியது. காலப்போக்கில் அது கல்லூரியாக மேலோங்கி நின்றது. இருவரும் கடுமையாக உழைத்தார்கள். பேரும் புகழும் இவர்களை மேலே தூக்கியது. மாவட்ட, மாநில அளவிலே இவர்களும் இவர்களின் கல்லூரிகளும் பேசப்பட்டன. இதை கண்ட மற்ற கல்வி நிறுவனங்கள் பொறாமை கொண்டது. இவர்களின் வளர்ச்சியை அழிக்க நினைத்தார்கள். அதில் ஒருவனை தனியாக அழைத்து பேசினார்கள். அவன் அதை ஏற்கவில்லை. மீண்டும் அழைத்து பேசினார்கள். ஏன் இருவருக்கும் பேர் வர வேண்டும்? உன் நண்பனை அழித்துவிடு, உனக்கு மட்டுமே இவையெல்லாம் சொந்தமாகும் என்றும், அதற்கு ஒரு பெரிய தொகையை தருகிறோம் என்றும், உனக்கு தான் உரிமையாக மாற்றப்படும், நாங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் என்றார்கள். அவன் சிந்தித்தான், ஒப்புக்கொண்டான். அவன் தனிமையாக செல்லும் வழியை அவர்களுக்கு சொன்னான். அவர்கள் அவனை கொன்று போட்டார்கள். எல்லாம் அவனுடையதாய் மாறியது. ஆனால் பேசப்பட்ட, புகழப்பட்ட, வளர்ச்சியடைந்த கல்வி நிறுவனம் அழிந்தே போனது. காரணம், நண்பனின் துரோகம். துரோகம் செய்தவனும் வாழவில்லை. வேறொரு நிறுவனம் தலைமையிடத்தை பிடித்தது. சுயநலம் நட்பை கொன்று போட்டது. வேத வழக்காய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூக்கி திரிகிறான் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு இந்த உலகில் உள்ள சிநேகிதனை நம்புவதை விட்டுவிட்டு, சிநேகிதனே என்று நம்மை பார்த்து அழைத்த உண்மையுள்ள சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வோம். அவர் அன்போடு நம்மை வழிநடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையான அன்பை எங்களுக்காக, எங்கள் பாவத்திற்காக உயிர் கொடுத்த உன்னத அன்பாகிய உம்மை தொடர நீர் எங்களை வழிநடத்தும். ஆமென்.